முகவரி நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் என்ன நடக்கிறது? ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னர் என்ன நடக்கும்? சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைவார்களா? அதிமுக அவர்கள் கைப்பற்றுவார்களா என்று பெரிய விவாதம் இப்போது ஆரம்பித்திருக்கிறது. மக்களவை தேர்தலின் போது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார்கள். அந்த கூட்டணி வைக்கும்போது அவர்கள் வைத்த முதல் கோரிக்கை அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து மீட்டு எங்களிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு பாஜக என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த மக்களவை தேர்தலில் பிஜேபியுடன் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் போய் இணைந்தார்கள். அதுதான் அவர்களிடம் இருந்த முதல் நிபந்தனை. அதனுடைய அடிப்படையில் தான் தேனி நாடாளுமன்ற தொகுதியில டிடிவி தினகரனை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்யும் போது மக்களவை தேர்தலுக்கு பின்னர் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை எடுத்து டிடிவி தினகரன் கையில் ஒப்படைப்போம் என்று அண்ணாமலை பகிரங்கமாக பிரச்சாரம் செய்தார். அப்போது ஒரு பெரிய விவாதமே நடந்தது. ஒரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் திமுகவை நான் அழிச்சிடுவேன், ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அதிமுகவை அப்படியே அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி கையிலிருந்து மீட்டு டிடிவி தினகரன் கையில ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன் பின்னர் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடந்து முடிந்தது. அதன் பின்னர் அதிமுகவிற்குள் ஒரு பெரிய சலசலப்பு ஓடிட்டு இருக்குது. அந்த அதிமுக எப்படி உதயமானது? அதிமுகவினுடைய நிறுவன தலைவர் யார் அப்படின்னு தெரியுமா? 1972 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி எம்ஜி ராமச்சந்திரனை தற்காலிகமாக திமுகவிலிருந்து நீக்கப்படுகிறார். அதே 14ஆம் தேதி நிரந்தரமாக நீக்கப்படுகிறார். அதுக்குள்ள இந்த 3 நாளைக்குள்ள அவர் எப்படி ஒரு கட்சியை தொடங்குவாரு? இல்ல. அனகாபுத்தூர் ராமலிங்கம் அப்படின்றவரு அண்ணா இறந்த பின்னாடி அதிமுக என்ற ஒரு பேர்ல கட்சியை தொடங்கி வச்சிருக்காரு. அந்த கட்சியில எம்ஜிஆர் போய் சேர்ந்துட்டார். 1972 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பவர் பதிவு செய்து வச்சிருந்த அதிமுக என்ற கட்சியில் எம்ஜிஆர் சேர்ந்தார். அதாவது எம்ஜிஆரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு சாதாரண தொண்டன் தொடங்கிய கட்சியில் நான் என்னை இணைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதன் பின்னர் அனகாபுத்தூர் ராமலிங்கத்துக்கு எம்எல்சி பதவி ஒன்று கிடைச்சது, கொடுத்தாரு எம்ஜிஆர். அப்படி அந்த கட்சி போயிட்டே இருக்கு. எம்ஜிஆர் மறைந்தாரு. அந்த கட்சியை ஜெயலலிதா கைப்பற்றினாங்க. அதன் பின்னர் அந்த கட்சி ஒரு அமோக செல்வாக்கோட தமிழ்நாட்டில் வலம் வந்தது. ஜெயலலிதா இறந்து போயிடுறாங்க. இறந்த பின்னாடி கூவத்தூர்ல ஒரு கூத்து நடத்தினாங்க. ஜெயலலிதா சமாதியில சசிகலா நோங்கி அடிச்சு சத்தியம் ஒரு பக்கம், ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்துனது ஒரு பக்கம், ஒரு பெரிய நாடக கம்பெனி நாடகம் நடத்தினாங்க. நாடகங்கள் நடத்தி முடிச்சுட்டு ஒரு வழியா எடப்பாடி பழனிசாமி அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்தார். 5 ஆண்டு காலத்தையும் நிறைவு செய்தார். அதன் பின்னர் அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா பல போராட்டங்களுக்கு பின்னாடி கட்சி சின்னம் அனைத்தும் ஒற்ற தலைமையின் கீழே எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இப்போது மக்களவை தேர்தலை சந்தித்திருக்கிறது. உண்மையில் இதை தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள். ஏன் என்றால் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் இருந்தால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். எந்த ஒரு கட்சி இதுல அழிஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. அதனுடைய அடிப்படையில இந்த மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழே அதிமுக தேர்தலை சந்திச்சது. இப்ப அந்த கட்சியை எடுத்து டிடிவி தினகரன் கையில கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொம்பு சீவி விட்டு கொஞ்சம் சலசலப்பு உண்டாக்க பார்த்தாங்க. அது இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேலுமணியை ஒரு பக்கம் இறக்கி விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திசை திருப்பிட்டு ஒரு சலசலப்பான விவாதம் போயிட்டு இருக்குது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியோட மோதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பரவந்து அவர் செங்கோட்டையன் திரும்ப பத்திரிகையாளரை சந்தித்து 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையின் கீழே நான் இந்த கட்சியில் இருக்கேன், நான் இந்த கட்சியை விட்டு எக்காலத்திலும் வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பத்திரிகையை சந்திச்சு பிரஸ் மீட் நடத்தியிருக்காரு. அந்த அளவுக்கு இப்ப காரசாரமா அதிமுக உள்ள உள்கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய யார் கட்சியில நீர்ப்பாங்க, யார் கட்சியில புதிதாக சேர போறாங்க, யார் கட்சியை விட்டு வெளியே போக போறாங்க, யார் நீக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் உள்ளுக்குள்ளவே கட்சிக்குள்ள ஒரு பரபரப்பான சூழல் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எந்த அடிப்படையில போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட் வரல தான் இது. அந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தனி பெரும் செல்வாக்கோடு 272 நாடாளுமன்ற தொகுதிகளை பிடித்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவை அவர்கள் சும்மா விட்டு வழிக்க மாட்டார்கள். இது உண்மை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தேர்தலில்
பிஜேபி 272 சீட்டுகள் பிடிக்காது. 200, 225 இதுக்குள்ளவே பிஜேபி சுருங்கிடும். அதனால தனி பெரும் செல்வாக்கோட பிஜேபி ஆட்சி அமைக்காது. ஒருவேளை பிஜேபி ஆட்சி அமைக்கணும்னா கூட்டணி கட்சியோட தான் ஆட்சி அமைக்கணும். அந்த கூட்டணி கட்சியால் ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிமுக போன்ற ஒரு சில கட்சிகளை அவர்கள் இணைத்து கொண்டுதான் ஆட்சி அமைக்க முடியும். அப்ப அதிமுக 1 சீட்டோ 2 சீட்டோ ஜெயிச்சிருந்தா அதிமுகவை அவர்கள் இணைத்து கொண்டு கூட்டாளியாக சேர்த்து கொண்டு அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள். அதனால் அப்போதும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். டிடிவி தினகரனையே ஓபிஎஸ்ஐ கைட்டி விட்டுருவாங்க. ஒருவேளை பிஜேபி மத்தியில தோல்வி அடைந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டரா ஆனால் அப்போதும் பிஜேபியால் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அதிகாரம் இருந்தால் தான் அவங்களால ஏதாவது செய்ய முடியும். அதிகாரம் இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. அதனால வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையோ அதிமுகவையோ ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கட்சிக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது என்பதுதான் உறுதி. அதனால அதிமுக தொண்டர்கள் இந்த சலசலப்பு, இந்த வேலுமணியை தூண்டி விடுறாங்க, தங்கமணியை தூண்டி விடுறாங்க, செங்கோட்டையன் எடப்பாடியோட மோதல் இருக்காரு, அதனால கட்சி என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற அச்சம் பயம் அதிமுக தொண்டர்களுக்கு தேவையில்லை. சூழல் கள நிலவரம் அதிமுகவிற்கு சாதகமாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.